திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம். திருமந்திரம். திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 109 பாயிரம் 9 மும்மூர்த்திகளின் முறைமையை பற்றி திருமூல தேவநாயனார் அருளுகிறார். திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவனருள் அல்லது தான் அமர்ந்து ஓரும் தனி தெய்வம் மற்றில்லை. ஊன் அமர்ந்தோரை உணர்வது தானே. தேவர்கள் என்றும் மனிதர்கள் என்றும் ஆன்மாக்கள் இருப்பது தேன் நிறைந்த கொன்றை மலர் மாலையை சூடியிருக்கும் சதாசிவமூர்த்தியின் திருவருளால் அன்றி வேறில்லை. அச்சிவபெருமானின் அருள் இல்லாமல் தானாகவே இருந்தவர்கள் என்றும் தனியொரு தெய்வம் என்றும் வேறு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட இறைவனே உயிர்களின் உடலுக்குள்ளும் இருக்கின்றான் என்பதை உணர்வதுதான் பிறவியின் உண்மையான பயன் ஆகும். மனிதர்களாகிய நாம் அனைவரின் உடலிலும் தேன் நிறைந்த கொன்றை மலர் அணிந்த சிவபெருமான் அமர்ந்திருக்கிறான் என்று எண்ண வேண்டும். வானுலகில் உள்ள தேவர்களின் உடலிலும் அந்த சிவபெருமானின் வாசம் செய்கிறார் என்றுதான் எண்ண வேண்டும். நம்முடைய பிறவி பயன் எதுவென்றால் நம் உடலில் மனம் பரப்பி வாசம் செய்யும் அந்த சிவபெருமானை உணர்வதுதான் ஆகும் என்கிறார் திருமூல தேவ நாயனார். கரன் என்பதற்கு பொருள் சுகத்தை அளிப்பவர் என்று பொருள். இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். எம்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிலைத்து நிற்கட்டும். உலகம் இன்புற்றிருக்க வேண்டும். அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.